இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நேரலை செய்தியின் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் இந்த நாளின் இறை செய்திக்காக உங்களை அழைக்கின்றேன். நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரையான வசனங்களின் வாயிலாக இன்றைய தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களில் மன விருப்பமுள்ள உத்தம விசுவாசிகள், மன விருப்பமுள்ள உண்மை கிறிஸ்தவர்கள், உங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்தும மீட்பையும் சரீர விடுதலையையும் ஒருங்கே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் கிறிஸ்துவின் தூய ஆவியினாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுமையிலே மரணத்திற்கு பின்பு மறுமையிலே நித்திய நிலைவாழ்வை பரிசுத்த ஆவியின் ஆற்றலினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அன்பு சகோதர சகோதரிகள் இந்த இறை செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஆசீர்வாதங்கள் உலக வாழ்வில் வெறுமனே ஆசீர்வாதங்கள் மட்டும் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் ஐஸ்வர்ய சம்பன்னனாக வேண்டும், நான் புகழும் பெருமையும் அந்தஸ்தும் சமுதாய அந்தஸ்தும் பெற்றவனாக உலகத்தில் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும், பெரும் செல்வந்தனாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தயவு செய்து இந்த இறைவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த தியான செய்தியிலே பங்கு கொள்ள வேண்டாம் என்று உங்களை எச்சரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரையான வசனங்களின் வாயிலாக 21வது தியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு குறிக்கப்பட்ட அந்த 7 வசனங்களையும் உங்களுக்கு முன்பாக நான் படிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரையான வசனங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய அவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய செனியாவும் அவன் தன் கையிலே தன் தூபகலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் அல்லது கர்த்தர் பூமியை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார் என்பவைகளே.
கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை அல்லது பூமியை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் இந்த இறைவார்த்தைகளுக்காக தலை வணங்கி ஜெபிப்போம். ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் இந்த இறைவார்த்தைகளை தியானிக்க தேவரீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் தேவாலயங்களில், தேவ சமூகத்தில் மட்டுமல்ல, தங்கள் வாழ்விடங்களிலும் தேவனை வழிபட ஆராதிக்க செல்லுகின்ற இடங்களிலும் அவர்கள் ரகசியமாய் செய்கிற சகல பாவ அருவருப்புகளையும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் இருதயம் இச்சிக்கிறவைகளுக்கு பின்பாக சென்று ஊரும் பிராணிகளாகிய நச்சு பாம்புகள், ஆமைகள், முதலைகள், நாலுகால் ஜீவன்களாகிய பெரிச்சாளிகள், பன்றிகள், காட்டு மிருகங்கள், உம்முடைய சுதந்திர பாகங்களாகிய தேவ ஜனங்களுடைய இருதயங்களை உழுதுபடுகிற காட்டு பன்றிகள், காட்டெருமைகள், காட்டானைகள், பெருங்காளைகள், கன்றுக்குட்டிகள் மற்றும் வலு சர்ப்பங்களின் அவதார புருஷர்கள், மரித்துப்போன துர்தேவதைகளின் ஆவி வரைபடங்கள், சிலைகள், அவைகளுக்கு சாயலை கொண்ட வரைபடங்கள் அவைகளுக்கு முன்பாக நின்று கர்த்தருக்கு செலுத்துகின்ற தூப வர்க்கங்களை, நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை தங்கள் சித்திர வினோத அறைகளிலே, தங்கள் அந்தகாரத்தின் இருளிலே, தங்கள் வீடுகளின் உள்ளறைகளிலே, விக்கிரக தோப்புகளிலே, பச்சையான மரங்களின் கீழே, கல்லறைகளிலே, பிரேத குழிகளிலே, தேவாலய சுவர்களிலே, வழிபாட்டு ஸ்தலங்களிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அருவருப்பான விக்கிரக ஆராதனையை தேவனே நீர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்படுத்த போகிறதற்காக இவைகளை செய்கிற அனைவரும் தங்கள் தப்பிதங்களை உணர்ந்து மனம் திரும்பத்தக்கதாக இந்த நாளுக்குரிய இறை செய்தி, இந்த வேத வசனங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஊடுருவத்தக்கதாக தேவனை நீர் கிருபை செய்யும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், நாங்கள் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பொருளாசையை பின்பற்றி எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசையின் இச்சைகளோடு தங்கள் வாழிடங்களிலும், தேவாலயங்களிலும், தேவாலய பிரகாரங்களிலும், தேவாலயத்தின் உள்ளறைகளிலும், வீடுகளின் உள்ளறைகளிலும், விக்கிரக தோப்புகளிலும், வீடுகளின் கதவுகளுக்கு பின்னாலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற, அவரவர் செய்து கொண்டிருக்கிற அருவருப்பான அக்கிரமங்களை அவர்கள் உணர்ந்து தங்கள் தப்பிதங்களை விட்டு விலகுகின்ற நல்ல மனப்பக்குவத்தை தேவரீர் இந்த இறைவார்த்தைகளின் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இவைகளிலே காணப்படுகிற குறைகளை, குற்றங்களை தயவாக மன்னித்தருளும். நிறைவான ஆசீர்வாதங்களை, நித்திய நிறைவாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை, மறுமை வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை, இம்மை வாழ்விலே தேவைக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவரீர் இரக்கம் பாராட்டும்படியாக சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம், ஜபிக்கிறோம். ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான
அன்பு சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவண்ணமாக சொல்லுகிறது. இதற்கு முந்திய பகுதியை நாம் கடந்த திங்கட்கிழமையன்று அல்லது கடந்த சனிக்கிழமையன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பகுதி வந்து கொண்டிருக்கிறது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? எதை செய்து கொண்டிருந்தார்கள்? எருசலேம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உள்வாசல் நடையிலே பாழாக்கும் அருவருப்பு எனப்படுகிற எரிச்சல் உண்டாக்குகிற ஒரு விக்கிரகத்தை கிரேக்க தெய்வமான, அதாவது வலு சர்ப்பத்தின் பழைய பாம்பாகிய பெரிய நச்சு காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பத்தின் ஒரு அவதார புருஷனாகிய கிரேக்க தெய்வமாகிய சிஎஸ்ஸின் சிலையை தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிறுத்தி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்வாசல் நடையிலே நிறுத்தி அதை பணிந்து கொண்டிருந்தார்கள். அதாவது கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் இருதயங்களின் உள்ளறைகளிலே பண ஆசை என்னும் விக்கிரகத்தை, செழிப்பின் ஐஸ்வர்யங்களை அள்ளி வழங்குகிற வலு சர்ப்பத்தின் அவதாரங்களாகிய பாகால் என்கிற செழிப்பின் கடவுளின் விக்கிரகங்களை தங்கள் இருதயங்களிலே நிலைநிறுத்தி கொண்டு தங்கள் குடும்பங்களிலே மரித்து போன பிள்ளைகள், முதியவர்கள், இளம்பெண்கள் தெருவீதிகளிலே அலைந்து திரிந்து கற்பழித்து கொல்லப்பட்டவர்களுடைய விக்கிரக கோவில்கள், அந்த ஒவ்வொரு தெய்வ கோவில்களுக்கும் ஒவ்வொரு புராணம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. அவைகளை தங்கள் இருதயங்களிலே ஆராதித்து அவைகளுடைய வரைபடங்களை, அவைகளுடைய நிழல் தோற்றங்களை தங்கள் இருதயத்தின் ஆழங்களிலே நிலைநிறுத்தி கொண்டு வாயிலே தங்கள் உதடுகளின் வாயிலாக கர்த்தரை துதித்து, பரிசுத்த ஆவியானவரை துதித்து ஆராதித்துக் கொண்டு இருதயத்திலே நரகலான விக்கிரகங்களை, அருவருப்பான வேசித்தன ஆவிகளின், வழி தப்பி திரியப்படுகிற பொருளாசையின் இச்சையின் ஆவிகளின், பண ஆசையின் இச்சைகளின் ஆவிகளை, வழி தப்பி திரியப்படுகிற வேசித்தன ஆவிகளை, குறி சொல்லுகிற ஆவிகளை தங்கள் குலதெய்வங்களாக, தங்கள் மன விருப்பத்திற்கு ஏதுவான தெய்வங்களாக நிலைநிறுத்தி கொண்டு கர்த்தரை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேத வசனங்கள் அங்கே சுட்டி காட்டுகிறது. அருமையானவர்களே, பொதுவாக அது ஒரு பாழாக்கும் அருவருப்பு நரகலான விக்கிரகமாக தேவாலயத்தின் மகாபரிசுத்த ஸ்தலத்தின் உள்வாசல் நடையிலே மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதருடைய இருதயங்களின் உள்வாசலிலும் இந்த பாழாக்கும் அருவருப்பான விக்கிரகங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. பண ஆசை இல்லாத எந்த மனிதனும் இல்லையே, எவரும் இருக்க முடியாது. எனக்கும் பண ஆசை இருக்கிறது. தேவைகளின் நிமித்தமாய், கடன்களை நிவர்த்தி செய்வது நிமித்தமாய், அன்றாட தேவைகளை சந்திப்பது நிமித்தமாய், வியாபாரத்தின் நிமித்தமாய் எனக்கும் பண தேவைகள் இருக்கிறது. அதற்காக நான் குறுக்கு வழிகளை தேட முடியாதே. அதான் சொன்னேன், பண தேவைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. அது ஆசைகளாக மாறிவிடக்கூடாது. அந்த ஆசைகள் பேராசைகளாக மாறிவிடக்கூடாது. அனுதின வாழ்வுக்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான பண தேவை
எல்லாருக்கும் அத்தியாவசியமே. அது ஆசையாக, சம்பாத்தியத்திற்கு ஏதுவான பேராசையாக, உலக கோடீஸ்வரன் ஆவதற்கு ஏதுவான பேராசையாக மாறிவிடக்கூடாது. அது எப்பொழுது உனக்கு உன்னுடைய தேவை அல்லது என்னுடைய தேவை எப்பொழுது அது ஆசை சார்ந்ததாக, பேராசை சார்ந்ததாக உருவெடுக்கிறதோ அப்பொழுது அது தேவனுக்கு விரோதமான பகையாக, தேவனுக்கு விரோதமான எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகமாக நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருள். அருமையானவர்களே, இரண்டாவது, எப்பொழுது நாம் மரித்து போன ஒருவரையோ நம்மை விட்டு கடந்து சென்று விட்ட ஒருவரையோ அல்லது வழியோரங்களிலே திருவீதிகளிலே பவுல அப்போஸ்தலன் சொல்வது போல அத்தேனே பட்டணத்தை சுற்றி பார்த்த போது அந்த பட்டணம் எங்கிலும் திருவீதிகள் எங்கும் விக்கிரக தோப்புகளால் நிறைந்திருந்தது. அத்தகைய நிலைப்பாடுதான் நம்முடைய இந்திய தேசத்திலும் இருக்கிறது. அதே நிலைப்பாடுதான் நம் அனைவருடைய உள்ளத்தின் இருதயத்தின் ஆழங்களிலும் இருக்கிறது. நம் இருதயத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் பணாசை எனும் விக்கிரகம், பெண்ணாசை எனும் விக்கிரகம், மண்ணாசை எனும் விக்கிரகம், வேசித்தனம் எனும் விக்கிரகம், விபச்சாரம் எனும் விக்கிரகம், சம்பாத்தியம் எனும் விக்கிரகம், இன்னும் அந்தஸ்து, பேர், புகழ் என்கிற விக்கிரகங்கள் நம் இருதயத்தை நிறைத்திருக்கின்றன என்பது தான் இவைகளினூடாக நாம் கண்டுகொள்ள வேண்டிய பேருண்மைகளாக, சத்தியங்களாக இருக்கிறது. அருமையானவர்களே, இவைகளைத்தான் தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலிடத்திலே கேட்கிறார். மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான படியாக, எது அவருடைய பரிசுத்த ஸ்தலம்? எருசலேம் தேவாலயம் அல்லது நம் ஊர்களிலே, நாம் வாழுகின்ற பகுதிகளிலே இருக்கிற தேவாலயங்களிலே, வழிபாட்டு தலங்களிலே இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், கருவறை என்பார்களே, விக்கிரக கோவில்களிலே கருவறை என்பார்கள், நம்முடைய ஆலயங்களிலே பரிசுத்த ஸ்தலம் என்பார்கள். அந்த பரிசுத்த ஸ்தலங்கள், ஆனால் தேவனுடைய கரத்தினால் உருவாக்கி படைக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலங்கள், தேவன் வாழுகிற வீடாக, தேவனை ஆராதிக்கிற ஆலயமாக, தேவன் தங்கும் ஆலயமாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய கரத்தினால் உருவாக்கி படைக்கப்பட்ட ஆலயங்கள் தான் நம்முடைய இருதயங்கள். அந்த உள்ளத்தின் ஆழங்களிலே நாம் இந்த விக்கிரகங்களை வைத்திருக்கிறோம். அந்த உள்ளத்தின் தேவனுடைய கரத்தினால் உருவாக்கி படைக்கப்பட்ட, ஏன் அவர் உருவாக்கி அதை படைத்து அவர் உருவாக்கி படைத்த நம்முடைய இருதயங்களை அவருடைய வாழிடங்களாக, அவருடைய ஆலயங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். மனித கரங்களால் கட்டின தேவாலயங்களிலே தேவன் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. மனித கரங்களால் கட்டப்படாத, படிகளின் மேல் ஏறி பலியிடும்படியாக மனிதர்கள் செல்ல முடியாத பலிபீடங்களிலும் பரிசுத்த ஸ்தலங்களிலும் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் மனிதர்களால் படிகளில் ஏறி பலியிடம் தங்கள் அவமானம் காணப்படத்தக்கதாக படிகளின் மேல் ஏறி தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் செல்ல முடியாத இடம் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயம் தான். மனித கரங்களால் கட்டப்படாத தேவாலயம், பரிசுத்த ஸ்தலம் நம்ம ஒருவருடைய இருதயத்தின் ஆழங்களாகிய மனசாட்சிகள் தான். அங்கே எந்த மனிதனும் உள்ளே போக முடியாது. ஆனால் நம் ஒவ்வொருவருடைய ஆசை, இச்சைகள், பேர், பணம், புகழ், சம்பாத்தியம், அந்தஸ்து, இவைகள் விக்கிரகங்களாக நம்முடைய இதயங்களுக்குள்ளே நிறைந்து கிடக்கிறது. அந்த இடைவைகள் நிறைந்திருக்கிறபடியினால் தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் தேவாலயங்களிலோ நம் இருதயங்களுக்குள்ளோ தங்கி வாசம் பண்ணக்கூடாதபடி அவரை நம்முடைய பாவ அசுத்தங்களினால், நம்முடைய இருதயங்களிலே நிறைந்திருக்கிற அருவருப்புகளினால் அவரை வெளியே துரத்துகிறோம். புரியுதா? இதைத்தான் அங்கே சொல்லுகிறார்.
என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாயா? யார் இந்த இஸ்ரவேல் வம்சத்தார்? ஜாதியின்படி இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேலர்களை குறித்து மட்டுமா சொல்லுகிறார்? இல்லை, முழு பூமியிலும் வாசம் பண்ணுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற அர்த்தம். இஸ்ரவேலர்கள் என்றால், இஸ்ரவேல் மக்களினம் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் கூட்டம் என்று பெயர். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, ஜாதியின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல. நாம் விசுவாசத்தின்படி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறபடியினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நாம் அதற்கும் மேலான தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இஸ்ரவேலர்கள் என்பது தான் உண்மை. அருமையானவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய். எதிலும் நம் இருதயங்களுக்குள்ளே நாம் நிலைநிறுத்தி வைத்திருக்கிற பாழாக்கும் அருவருப்புகளாகிய தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குகிற பெருமை, ஆணவம், அகம்பாவம், சம்பாத்தியம், பணம், பொருள், பெண், விபச்சாரம், அந்தஸ்து, உலக பெருமை, இவைகளாகிய தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகங்களை பார்க்கிலும் இன்னும் அதிகமானவைகளை, அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்கிறார். 7ஆம் வசனம், எசேக்கியேல் 8:7. என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். எங்கே? முதலாவது மகாபரிசுத்த ஸ்தலத்தின் உள்வாசல் நடையிலே கொண்டு விட்டார். இங்கே இப்பொழுது அவனை தேவாலயத்தின் பிரகாரத்திற்கு, வெளி பிரகாரத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். வெளி பிரகாரத்தில் இருக்கிற தேவாலய சுவரிலே ஒரு துவாரத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். 8ஆம் வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரம் இடு என்றார். சுவரிலே துவாரம் இடு என்றார். முதலாவது வசனத்திலே, 7ஆம் வசனத்திலே ஒரு துவாரத்தை கண்டேன் என்று சொல்லுகிறான். அது காட்சிப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். அங்கே உண்மையிலேயே துவாரம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவனுக்கு பரமதரிசனத்திலே, இது பரமதரிசன காட்சி, இதிலே அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த துவாரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது போன்றது ஒரு துவாரத்தை தேவாலயத்தின் வெளிப்பிரகார சுவரிலே போட சொல்லுகிறார். நான் சுவரிலே துவாரம் இட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் எந்த இடத்துல சுவரிலே துவாரமிட போட சொன்னாரோ அந்த இடத்துல எசேக்கியேல் துவாரம் போட்ட போது உள்ளே ஒரு வாசல் நடை இருக்கிறது. 9ஆம் வசனம், அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே போக சொல்லுகிறார். அப்படின்னா ஒருவர் நுழைந்து உள்ளே செல்லத்தக்க துவாரமாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனம், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. இதன் பொருள் என்ன? அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியாயிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளின்படியே
அந்த துவாரத்தின் வழியாக உள்ளே காணப்பட்ட வாசலுக்குள் பிரவேசித்த போது அது ஒரு நீண்டு பறந்து விரிந்த ஒரு அறையாக காணப்படுகிறது என்று தோன்றுகிறது. ஏன்னா பிற்பகுதி அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. 70 பேர், இஸ்ரவேலின் மூப்பர்களில் 70 பேர் சுற்றி சுவர்களை சுற்றிலும் நின்று தங்கள் தூபகலசங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா 70 பேர் உள்ளே நிற்கும் கூடி வரிசையாக சுற்றி ஒரு அறையின் சுவரை சுற்றிலும் 4 பக்கங்களிலும் 70 பேர் சுற்றி நிற்கக்கூடிய அளவுக்கு விசாலமான அறையாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. சகலவித ஊரும் பிராணிகளும், என்ன ஊரும் பிராணிகள்? ஊரும் பிராணிகள் புழுக்கள், பூச்சிகள், பூரான் என்று சொல்லுவாங்க, அட்டைகள், ஆயிரங்கால் அட்டை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அட்டைகள்ல 2-3 வகை இருக்கு. பெருசாக இருக்கும், ஈக்கள் போல ரொம்ப சிறுசாகவும் இருக்கும். அட்டைகள், ஊரும்பிராணிகள், அட்டைகள், புழுக்கள், அட்டைகள், பூரான்கள். நிறைய கால்கள் இருக்கும், தலையும் வாலும் ஒன்று போல இருக்கும். வெட்டி விட்டீங்கன்னா தலை ஒரு பக்கமாக ஓடும், வால் ஒரு பக்கமாக ஓடும், சாகாது. புழுக்கள், அட்டைகள், பூரான்கள், அது விஷமுள்ள பூரான்கள், விஷ ஜந்துக்கள், பாம்புகள், பலவிதமான பாம்புகள். அவைகளில் ஒன்றுதான், அவைகளை போன்ற ஒன்றுதான் பழைய காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம். நச்சு பாம்புகள், இதெல்லாம் ஊரும் வகையை சார்ந்தவை. நச்சு பாம்புகள், சகலவித அருவருப்பான மிருகங்கள், தண்ணீரிலும் நீரிலும் நிலத்திலும் வாழுகிற 4 கால் மிருகங்கள், ஆமைகள், பெருவிலங்குகள், அதாவது முதலைகள். முதல தண்ணீரிலும் வாழும், கரையிலும் வாழும். ஆமை தரையிலும் வாழும், தண்ணீரிலும் வாழும். ஆமைகள், முதலைகள், பெரிச்சாளிகள் தண்ணீர்லையும் கிடக்கும், சாக்கடையிலையும் இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் வரும். பார்த்திருக்கீங்களா? பெரிச்சாளிகள், பன்றிகள், காட்டு பன்றிகள், சாக்கடை பன்றிகள், இன்னும் சகல மிருகங்களும், எருமைகள், காளைகள், கன்றுக்குட்டிகள், காட்டு பசுக்கள், காட்டு யானைகள், சிங்கங்கள், புலிகள், கரடிகள், குரங்குகள், இதெல்லாம் தெய்வங்கள் தானே. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. புகழ்பெற்ற தமிழகத்தின் பெருங்கோவில்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பெருங்கற்கோவில்களின் 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கோவில்களிலே, கோபுரங்களிலே, கற்கோவிலின் சுவர்களிலே, அதன் அஸ்திவார மண்ணுக்கு மேல், தரைக்கு மேல் காணப்படுகிற அஸ்திவார சுவர்களிலே இவைகள் நான் சொன்ன அனைத்தினுடைய சிற்பங்களும் சித்திரந்தீர்த்து சுதை சிற்பங்களாக வெட்டப்பட்டிருக்கும். பார்த்திருக்கீங்களா? விபச்சாரம், வேசித்தனத்தின் உச்சம் அந்த கோவில்களின் கோபுரங்களிலே 64 விதங்களாக சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும். இவைகள் போன்ற அடையாளங்களை எருசலேம் தேவாலயத்தின் வெளிப்பிரகாரத்தின் சுவர்களுக்கு உள்ளே மறைவாக இருக்கிற விசாலமான அறையின் உள்புற சுவர்கள் அனைத்திலும் வரைபடங்களாக பலவிதமான கலர் வரைபடங்களாக சுவர்களிலே வரைந்து வைத்திருக்கிறார்களாம். உள்ளே சிலைகளாக வைக்கப்படவில்லை, சுவர்களிலே வரைபடங்களாக வரைந்து வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களே, நம் அனைவருடைய வீடுகளிலும்
கிறிஸ்துவை போன்ற சாயல் கொண்ட கிறிஸ்து இப்படித்தான், கிறிஸ்துவை கண்டவர்கள் எவரும் இல்லை, இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி நானும் விற்பனைக்கு வைத்திருக்கிறேன். ஏனெனில் அது வியாபாரம். ஆனால் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஜீசஸ், கருணாமூர்த்தி, இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் அடங்கிய அந்த திரைப்படங்களிலே நடித்த நடிகர்களின் அந்த தோற்ற வடிவத்தை அல்லது அந்த லாவின்ஸ்கி என்கிற வரைபட நிபுணர் இயேசு கிறிஸ்து இப்படித்தான் இருந்திருப்பார் என்று உத்தேசமாக அனுமானத்தின் பெயரில் வரைந்த வரைபடங்களை அச்சிட்டு போட்டோல மாட்டி வீட்டில் தொங்க வச்சிருக்கோம். நம்மில் அநேகர் அவைகளுக்கு சாம்பிராணி தூபம் காட்டுறோம். சேரமா? இது அனைவருடைய வீடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இங்கே வரைபடங்களிலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்து அல்ல நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஆவியானவராக இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. நாம் அவரை ஆராதிக்கிறோமா, வரைபடங்களிலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் விற்பனைக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னேனே, இது ஒரு வகையான இயேசு கிறிஸ்துவின் படம். சிலை சிலை அல்ல, இது படம். இது போன்ற வரைபடங்களை வைத்திருக்கிறோம் வீடுகளிலே. நானே தவறு செய்து விட்டு இது நான் வணங்குவதற்காக வைத்துக் கொள்ளவில்லை, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் வழிபடுவதற்காகவோ ஆராதிப்பதற்காகவோ வைத்துக் கொள்ளவில்லை. சிலர் அறியாமை நிமித்தம் இவைகளை வாங்குகிறார்கள். இது வாங்காதன்னு சொல்ல முடியாது. கேட்டு வர்றவங்க இல்லைன்னு சொல்ல வேண்டாமே ஒரு பொருளை என்று அதை வைத்திருக்கிறேன். இப்போதெல்லாம் விற்கிறது இல்லை. அருமையானவர்களே, இது போன்று அனைவரும் அறியாமையினாலே, அறிந்தும் அறியாமலும் இவைகளை நம்முடைய வீடுகளின் உள்ளறைகளிலே, நம்முடைய கதவு நிலைகளுக்கு, கதவு வாசல்களுக்கு, வாசல் பலகைகள், கதவுகளின் நிலைகளுக்கு பின்னாலே, வீடுகளின் உள்ளறைகளிலே, ஏன் இந்த இஸ்ரவேலர்கள் எருசலேம் தேவாலயத்தின் வெளிப்பிரகார சுவருக்கு உள்ளே மறைந்திருந்த அந்த விசாலமான அறையிலே எப்படி வரைந்து வைத்திருக்கிறார்களோ, இதுபோல நாமும் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய இருதயத்தின் உட்புற சுவர் முழுவதும் உள்ளத்தின் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தின் உட்புறம் முழுவதும் இப்படிப்பட்ட நரகலான விக்கிரகங்களை வரைந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நரகலான சகல இவைகளின் சுரூபங்களும், சுரூபங்கள் என்ன, உருவங்கள், இமேஜ், அந்த நிழல் படல் தோற்றங்கள், இவைகளை சகல விக்கிரகங்களும் சிலைகளின் வடிவங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீரப்பட்டிருந்தன. வரைபடங்களாக, பல வர்ண வரைபடங்களாக வரைந்து வைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனம், இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களின் மூப்பர்கள், அதாவது பிரதானிகள், 12 கோத்திரங்கள், 24 வம்சங்கள், ஒரு வம்சத்திற்கு 2 பிரதிநிதிகள், இன்னும் பலர் இஸ்ரவேலின் மூப்பர்கள், எல்டர்ஸ். மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட 70 மூப்பர்கள். நம்ம தேவாலயங்களிலே 7 மூப்பர்கள் இருப்பாங்க இல்லையா, டீக்கன்ஸ். சில ஆலயங்களிலே 9 பேர் இருப்பாங்க, சில ஆலயங்களிலே 12 பேர் இருப்பாங்க. எங்கள் ஆலயத்தில்
சிஎஸ்ஐ தேவாலயத்தில் தற்பொழுது 11 பேர் இருக்கிறார்கள் மூப்பர்கள். ஏன்னா திருச்சபை விசுவாசிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த மூப்பர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். விசுவாசிகள் என்றால் வாக்குரிமை உள்ள விசுவாசிகளுடைய, விசுவாசிகளா, பொய்யர்களா, திருடர்களா, கொள்ளைக்காரர்களா, குடிகாரர்களா, பொறுக்கிகளான்னு தெரியாது, பேர் விசுவாசி. அவனுக்கு ஓட்டளிக்கும் வாக்குரிமை இருக்கிறது என்றால் அந்த வாக்குரிமையுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நான் அங்கம் வகிக்கின்ற திருச்சபையில் செல்வதில்லை. 9 வருடங்கள் ஆயிற்று அந்த ஆலயத்திற்குள்ளே நான் பிரவேசித்ததில்லை. ஆனால் அந்த ஆலயத்தில் 3 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். இப்பொழுதும் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. அந்த வாக்குரிமை பெற்ற எண்ணிக்கையாளர்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 11 ஒரு டீக்கன்மார் மூப்பர்களை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆக அப்படின்னா அந்த திருச்சபையில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 11 பேர்னா ஒரு உறுப்பினருக்கு, ஒரு டீக்கனுக்கு 70 வாக்கு உரிமை கொண்டவர்கள் இருந்தால் ஒரு உறுப்பினர். அப்போ 11 பேர் தேர்ந்தெடுக்கணும்னா 770 உறுப்பினர்கள், வாக்குரிமை உள்ள உறுப்பினர்கள் இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு குடும்பங்கள் இருக்கும், எவ்வளவு இறைமக்கள் இருப்பார்கள் ஒரு திருச்சபையில்? 1500 2000 பேர்கிட்ட இருக்கணும். ஆனா ஆலயத்துக்கு வர்றவன் 1000 பேர் கூட இருக்க மாட்டான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்கள் 70 பேர் நின்று, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாய எசனியாவும், இவன் தான் பிரதானி. அந்த மூப்பர்களுக்கு தலைவன் யாரு? சாப்பானின் குமாரனாகிய எசனியாவும். அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூபகலசத்தை பிடித்துக் கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். அவைகளுக்கு முன்பாக அந்த சுவர்களிலே வரையப்பட்டிருக்கிற விக்கிரகங்களின் வடிவத் தோற்றங்கள், விலங்குகள், ஊரும்பிராணிகள், பறவைகள், 4 கால் மிருகங்கள், மனிதர்களுடைய பகவான்களாக, தேவர்களாக, இவர்கள் நம்புகிற தெய்வங்களாக, அவதாரங்களாக நம்புகிற பகவான்களுடைய வடிவத் தோற்றங்களை வரைபடங்களாக வரைந்திருக்கிறார்களே, அந்த வரைபடங்களுக்கு முன்னே இந்த 70 பேரும் நின்று கொண்டிருக்கிறார்களாம். அவரவர் விக்கிரகங்களுக்கு முன்னே, அவரவர் வரைந்திருக்கிற வரைபடங்களுக்கு முன்னே 70 பேரும் தங்கள் தங்கள் அவரவர் கைகளிலே தங்கள் தங்கள் தூபகலசங்களை, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற, நன்றி பலி செலுத்துகிற, ஸ்தோத்திர பலி செலுத்துகிற, நறுமண பலிப்பொருட்களை தூபமிடுகிற, இவைகளெல்லாம் இன்றைய நிறத்திலே அது சொல்லப்பட வேண்டும் என்றால் அந்த தூபம் என்பது நீ காட்டுகிற நறுமண தூபங்கள், வாசனை திரவியங்கள் அனைத்தும் நீ செலுத்துகின்ற நன்றி பலிகளும் சோத்திர பலிகளுக்கும் அடையாளம். இவைகளை ஒவ்வொருவனும் தங்கள் தங்கள் அந்த சோத்திர தூப கலசம் எப்படி இருக்கும்னா, சிலர் கரண்டியாக வைத்திருப்பார்கள். சிலர் நார்சி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவர் பாதிரியாருக்கு முன்னால் நின்று ஒருவர் சாம்பிராணி போட்டு ஒரு தூபகலசம், ஒரு செம்பு குடுவை போல இருக்கும், அதில் ஒரு சங்கிலியை தூக்கி இருப்பாங்க. சங்கிலியில் பிடிச்சு தூக்கி ஆட்டிக்கிட்டே நிற்பாங்க. தூபத்தை போட்டு சாம்பிராணியை போட்டு, நெருப்பு இருக்கும், அதில் சாம்பிராணியை போட்டு தூக்கி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான் தூபகலசம். இது போன்ற தூபகலசங்களை தங்கள் கைகளிலே பிடித்துக் கொண்டு 70 மூப்பர்கள், ஒருவர் இருவர் அல்ல, 70 பேர் நின்று அவரவர் சித்திர வினோதங்களாகி அந்த விக்கிரக அடையாளங்களுக்கு முன்னே நின்று, வரைபடங்களுக்கு முன்னே நின்று அவைகளுக்கு தூபம் காட்டுகிறார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தூபம் போட்டிருக்காங்க தானே, அவங்க நிக்க மட்டும் செய்யல, தூபம் போட்டிருக்காங்க. ஸோ அங்க எவ்வளவு மிகுந்த புகை எழும்பி இருக்கிறது. உங்களுக்கு தான் தெரியும் புகை என்னன்னு. நெருப்புல சாம்பிராணி அள்ளி போட்டா என்ன இருக்கும்? அது புகையாக வெளியே வரும். அதான் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள்
அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி அறை இருந்தது போல் சித்தரிக்கப்படுகிறது இந்த வசனம். அவரவர் சித்திர வினோத அறைகளில். அப்பொழுது ஆவியாயிருக்கிற தேவன் என்னை நோக்கி, எசேக்கியேலை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே, இருட்டறைகளிலே, வெளிச்சமில்லாத, அடிக்கடி திறந்து பயன்படுத்தாத இருட்டறைகளிலே அவரவர் தங்கள் தங்கள் விக்கிரகங்களின், என்னென்ன விக்கிரகம்? பணம் என்னும் விக்கிரகம், பொருளாசை எனும் விக்கிரகம், பெண்ணாசை எனும் விக்கிரகம், வேசித்தனம் என்னும் விக்கிரகம், ஆணவம் அகந்தை என்னும் விக்கிரகம், புகழ் பெருமை என்னும் விக்கிரகம், சமுதாய அந்தஸ்து என்னும் விக்கிரகம், இவைகளெல்லாம் விக்கிரகங்களே. தங்கள் விக்கிரகங்களுக்கு, இவைகள் அனைத்தும் நம் அனைவருடைய உள்ளங்களிலும், என்னை சேர்த்து சொல்லுகிறேன், நம் அனைவருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது. இவைகளில் எதையாகிலும் ஒன்று இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன் நம் இருதயங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்றால், நிலைத்திருந்து தங்கியிருந்து வாசம் பண்ண வேண்டும் என்றால், நான் பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்றால், மேற்சொன்ன எந்த விக்கிரகங்களும், பணம், புகழ், பெருமை, அந்தஸ்து, ஆணவம், சம்பாத்தியம், பொருள், பெண், விபச்சாரம், வேசித்தனம், பேராசை என்னும் எந்த ஒரு விக்கிரகமும் நம்முடைய இருதயத்திற்குள்ளே இருக்கக்கூடாது. அது இதுல இவைகளில் எது ஒன்று இருந்தாலும், சிலை வழிபாடு, நச்சு பாம்புகள் வழிபாடு, ஊரும் பிராணிகளை தெய்வங்கள் என்று வழிபடுவது, காட்டும் துஷ்ட மிருகங்களை தெய்வங்கள் என்று வழிபடுவது, குரங்குகளை தெய்வங்கள் என்று வழிபடுவது, பாம்புகளின் அவதாரங்களை, மரித்து போன மனிதர்களை, மனித ஆவிகளை தெய்வங்கள் என்று வழிபடுவது, இவைகளெல்லாம் விக்கிரக ஆராதனையே. இவைகளில் எது ஒன்று உங்கள் உள்ளத்துக்குள்ளே, என்னுடைய இதயத்துக்குள்ளே இருந்தாலும், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம் இருதயங்களுக்குள்ளே வரவும் முடியாது, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணவும் முடியாது, நாம் ஒரு காலம் பரிசுத்தவானாகவும் முடியாது. முடியுமா? அப்படின்னா யோசிங்க, இந்த உலகத்தில் எவனாவது பரிசுத்தவான் இருக்க முடியுமா? இருக்கிறானா? நம்ம அண்ணாச்சிமாரும் நம்ம அக்காமாரும் சொல்றாங்க, லட்சக்கணக்கான பேர் சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள்? பரிசுத்த ஆவியினாலா? நான் சொல்லுகிறேன், இவர்களுக்குள் பரிசுத்த ஆவியே இல்லை. இவர்களுக்குள் ஆவிகள் இருக்கிறது, அசுத்த ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள், வலுசற்பத்தின் ஆவிகள், விக்கிரக தேவர்களின் ஆவிகள், மரித்த மனிதர்களின் ஆவிகள், பேய்கள், பிசாசுகளின் ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள் இவர்கள் உள்ளங்களுக்குள்ளே குடியிருக்கிறது. அந்த ஆவிகளாலே நடத்தப்படுகிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே, இருளிலே, அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில். அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அறைகள் இருப்பது போல், இருட்டறைகள் இருப்பது போல் தோன்றுகிறது. செய்கிறதை நீ கண்டாயா? என்ன செய்யறாங்க? அதான் விவரிச்சேன். செய்கிறதை கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை. இவைகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிற அவர்கள் சொல்லுகிறார்கள், இவைகளில் ஒன்றையும் கர்த்தர் காண்கிறதில்லை. ஏன்னா அவர் குருடர் இல்லையா? நாமும் அப்படித்தான் எண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் ரகசியமாய் இருட்டிலே அறையை பூட்டிக் கொண்டு, என் அறைக்குள்ளே மறைவிடத்திலே ரகசியமாய் அந்தகார இருளிலே நான் செய்கிற அருவருப்பான காரியங்களை கர்த்தர் காண்கிறதில்லை, வேறு ஒருவரும் காண்கிறதும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அவர்களும் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை.
கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே, இது ஆங்கில வேதாகமத்திலே அது எர்த் என்று இருக்கிறது, தேசம் என்று இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமம் அந்த இடத்தை த எர்த், லார்ட் இஸ் நாட் சி, லார்ட் சீஸ் நாட் த எர்த் என்று இருக்கிறது. பூமியை, பூமியில் இருக்கிற தேசங்களை, அந்த தேசங்களில் வாழுகிற மனிதர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் காண்கிறதில்லை, தேவன் காண்கிறதில்லை. அவர் பூமியையும் பூமியின் சகல தேசங்களையும் பூமியில் இருக்கிற வாழுகிற சகல மனிதர்களையும் சகல மக்கள் இனங்களையும் கைவிட்டார் என்று சொல்லுகிறார். நம்மவும் அப்படித்தானே சொல்றோம், நம்மவும் அப்படித்தானே சொல்லுகிறோம். நாம் நினைக்கிற காரியங்கள் நடைபெறாத போது இன்றைக்கும் இந்த செய்தியை கொடுப்பதற்கு சற்று சில மணி நேரங்களுக்கு முன்பு நானும் அப்படி நினைத்தேன். ஏன் வியாபாரம் வந்தது நடக்கவில்லை. அனுதின அன்றாட தேவை, அன்றன்றுள்ள தேவையை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொன்னார். இதே வார்த்தைகளை சொல்லித்தான் முறுமுறுத்தேன். அன்றன்றுள்ள உணவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இன்றைக்குள்ள உணவுக்கானதை, இன்றைய உழைப்புக்கான வருவாயை நீர் எனக்கு தரவில்லையே, நீர் என்னை கைவிட்டு விட்டீரோ என்று மனதார என் மனதிற்குள் முறுமுறுத்து அதை என் வாயினாலும் உச்சரித்தேன். அதை மறைக்காம உங்ககிட்ட சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இப்படித்தான் நம்மில் அனைவரும், நாம் ஒவ்வொருவரும், நான் உட்பட அனைவரும் சில நேரங்களிலே நாம் எதிர்பார்ப்பவைகளோ நாம் நினைப்பவைகளோ கைகூடாமல் போகிற போது கர்த்தரனை மறந்தார், கர்த்தரனை ஏறிட்டு பார்க்கவில்லை, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். அடுத்த வார்த்தையும் கூட சேர்த்து சொல்லுவோம். இப்படிப்பட்ட கடவுளை நான் எதுக்கு வழிபட வேண்டும், எதற்கு ஆராதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் அல்லவா? இதைத்தான் அன்று இஸ்ரவேலர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய இஸ்ராயேலர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இவைகளின் நிமித்தமாகவே இன்றைய இஸ்ராயேல் தேசத்திலே அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய தண்டனை தீர்ப்பு, அவரவர் அக்கிரமங்களுக்கான தண்டனை தீர்ப்பு அவரவர் மடிகளிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று வரை தீரவில்லை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அக்டோபர் 7 முதல் ஜனவரி 26ஆம் தேதி வரை அங்கே கலகங்களும் சண்டைகளும் யுத்தங்களும் நின்றபாடில்லை. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் காலம் முதல், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலம் முதல், சவுல் அரசனின் காலம் முதல் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அக்கிரமத்திற்குரிய, அநீதிகளுக்குரிய தண்டனை தீர்ப்பு 4 மாதங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று இன்று நாளை என்றல்ல. 1 நாள் 2 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அல்ல, 4 மாதங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு விரோதமாய் நான் ஆவிக்குரியவன், நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன், நான் பரிசுத்தவான், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு சகலவிதமான அருவருப்புகளையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பான கிறிஸ்தவ விசுவாசியே, உன்னுடைய அக்கிரமங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வருகிற நாள் 1 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 7 வருடங்கள் இதற்கான தண்டனை தீர்ப்புகளை ஒவ்வொரு மனிதரும் அனுபவித்தே ஆக வேண்டும். 7 நாட்கள் அல்ல, 7 மாதங்கள் அல்ல, 7 வாரங்கள் அல்ல, 7 மாதங்கள் அல்ல, 7 வருடங்கள், 7 years. நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே மனம் திரும்புங்கள். ஒவ்வொருவருடைய பாவ அருவருப்புகளின் செயல்பாடுகளும் அவரவருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். இந்த செய்தியின் அடிப்படையில் யோசித்து பாருங்கள். தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புங்கள். ஆமாண்டவரே,
நான் இப்படிப்பட்ட அனைத்து அநியாயங்களையும் அனைத்து விதமான அருவருப்புகளையும் செய்திருக்கிறேன். நடப்பித்துக் கொண்டு பரிசுத்தவான், நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவியில் நான் நடத்தப்படுகிறேன் என்று கூவிக்கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும், என் பாவ குற்றங்களை எனக்கு மன்னியும், என்னை மாற்றுருவாக்கம் செய்யும் என்று அவருடைய சமூகத்தில் மனங்கசந்து, உன் இருதயங்களை உடைத்து, உன் வஸ்திரங்களை அல்ல, உன் இருதயத்தை கிழித்து தேவனுடைய சமூகத்தில் தண்ணீரை போல உன் கண்ணீரை அவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபி. அப்பொழுது தேவன் உனக்கு இறங்கி, உன் சத்தத்தை கேட்டு உனக்கு இறங்கி உன் பாவ குற்றங்களை மன்னிப்பார். நீ மனம் திரும்பி பாவங்களை விட்டு விலகி கிறிஸ்துவை மட்டும் ஆராதிக்கிறவர்களாக மாறுவாய். நித்திய நிலைவாழ்வை பெறுவதற்கு அவர் உனக்கு நியமித்திருக்கிற சில ஆண்டுகள், அந்த சாங்டிபிகேஷன் பீரியட் அல்லது பியூரிபிகேஷன் பீரியட் 7 வருடங்கள், சிலருக்கு 14 வருடங்களாக இருக்கலாம், சிலருக்கு 21 ஆண்டுகளாக இருக்கலாம், சிலருக்கு 28 ஆண்டுகளாக இருக்கலாம். ஏன் சொல்லுகிறேன்? எனக்கு அது 29 ஆண்டுகளும் 10 மணி நேரமுமாக இருக்கிறது. 29 ஆண்டுகளை முடித்து விட்டேன். 10 மணி நேரங்கள், அதாவது இன்னும் 150 நாட்கள், 5 மாதங்கள். 10 மணி நேரம்ங்கிறது 5 மாதங்கள். இப்பதான் அது புரிஞ்சுது எனக்கு. 29 ஆண்டுகள், 29 நாட்களும் 10 மணி நேரமும். ஒரு நாள் 1 வருடமானால் 10 மணி நேரம் 5 மாதங்கள். 29 நாட்களும் 10 மணி நேரங்களும். 29 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 10 மணி நேரம் பாக்கி இருக்கு. 10 மணி நேரம் எவ்வளவு என்று தெரிந்த கணக்கிட்டு பார்த்த போது 29 நாட்கள் முடிவடைந்த, அதாவது தேவனுடைய பார்வையில் 29 நாட்கள் முடிவடைந்த பிற்பாடு, என்னுடைய பார்வையில் 29 ஆண்டுகள் முடிவடைந்த பிற்பாடு தான் அந்த 10 மணி நேரம் எவ்வளவு என்று புரிகிறது. 10 மணி நேரம், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். 10 மணி நேரம் என்பது 150 நாட்களை குறிப்பிடுகிறது. புரியுதுங்களா? ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. அப்படின்னா 2 மணி நேரம் 1 மாதம். 2 மணி நேரம் 30 நாட்களை அடிப்படையாக கொண்டது. 10 மணி நேரம் 5 மாதங்களை அடிப்படையாக கொண்டது. இன்னும் 4.5 மாதங்கள் இருக்கிறது. எனக்கான என்னை கர்த்தர் தகுதிப்படுத்துகிற, புட்டமிட்டு பரிசுத்தப்படுத்துகிற அந்த கால அவகாசம் 29 ஆண்டுகளும் 150 நாட்களும். எல்லாருக்கும் இப்படி இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அவரவர் அழைப்புக்கு ஏற்றபடி 7 ஆண்டுகளோ 14 ஆண்டுகளோ 21 ஆண்டுகளோ 28 ஆண்டுகளோ நீங்கள் புடமிடப்படுவீர்கள். இனி அந்த 14, 28க்கெல்லாம் கால அவகாசம் இல்லை. ஆகவே எல்லோருக்கும் 7 ஆண்டுகள் சராசரியாக, ஒவ்வொருவருக்கும் 7 ஆண்டுகள் புடமிடப்படுதல் உண்டு. உன்னை பரிசுத்தவான் ஆக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் 7 ஆண்டுகள் உபத்திரவங்கள் எனப்படுகிற புடமிடப்படுதல், தகுதிப்படுத்துதல், சுத்திகரிப்பு உண்டு. மறந்து விடாதே. தண்ணீர்ல முழுகின உடனே நீ பரிசுத்தவானாக முடியாது. தண்ணீர்ல முழுகின உடனே உன் பாவம் கழுவப்படாது. புடமிடப்படுதல் அவசியம். வெள்ளியும் பொன்னும் நெருப்பிலே எப்படி 7 முறை திரும்ப 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 உருக்கி தண்ணீரை போல ஓடவிட்டு புடமிடப்படுகிற, சுத்திகரிக்கப்படுகிறதோ, அதுபோன்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு விசுவாசியும் 7 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில திரும்ப திரும்ப கொடிய உபத்திரவங்களுக்குள்ளே புடமிட்டு சுத்திகரிக்கப்படுவீர்கள். இதுதான் உங்கள் அனைவருடைய தகுதிப்படுத்துதலும் உங்களுடைய பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
இல்லை, நான் தண்ணீரில் மூழ்கினேன், அந்நிய பாஷை பேசினேன், பரிசுத்தவான மறுபடி பிறந்து விட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுவிட்டேன் என்றால் இதெல்லாம் சுத்த பொய், சுத்த பொய். உங்களை ஏமாற்றுகிறார்கள், அஞ்சிக்கிறார்கள். மனம் திரும்புங்கள். அவரவர் தங்கள் தங்கள் பாவ அருவருப்புகளின் அக்கிரமங்களை, விக்கிரகங்களை, சிலை வணக்கங்களை, பொருளாசையை, பணாசையை, சம்பாத்தியை செய்யை, பணம் பொருள் ஆகிய விக்கிரகங்களையும் அகந்தை, ஆணவம், மனமெட்டிமை, பெருமை என்கிற அந்தஸ்து, புகழ், பெருமை என்கிற விக்கிரகங்களையும் விட்டு வெளியேறுங்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களோடு இடைபடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.